பஞ்சமி அப்படின்னும் போது வாராகி வந்து அந்த திதி பஞ்சமி திதியில தான் வாராகி வழிபாடு பண்ணுவாங்க. அதே போல் பாருங்கள் கந்த சஷ்டி சஷ்டி திதியில தான் வந்து கந்த சஷ்டி அப்படின்றதும். அதே போல் விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி, அப்போ சதுர்த்தி திதி. ஸோ ஒவ்வொரு வருடமும் அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம், அந்த திதி, அந்த கரணம், அந்த யோகம் எல்லாமே கூடி ஒரே ஒரு நாள் தான் வரும். ஒவ்வொரு மாதத்துலேயும் நட்சத்திரம் வரும். அப்போது நம்ம வந்து கோயிலுக்கு போனோம்னா நம்ம பேர், நம்ம நட்சத்திரம், ராசியை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணணும். நான் வந்து 8ஆம் தேதி பிறந்தேன் 10ஆம் தேதி பிறந்தோம்னாலாம் சொல்ல மாட்டோம். அப்போது ஒவ்வொரு வருடம் 100% வந்து ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ண வேண்டியது, அந்த வருடத்தில் ஒரு நாள் அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தில், ஆங்கில மாதம் கிடையாது, வருஷத்தில் ஒரு நாள் தான் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய வேளையில் அந்த திதி கரணம் யோகம் எல்லாமே கூடி அந்த ஒரு நாள் தான் வரும். அந்த நாள் திதிக்கான கோயில், கரணத்துக்கான கோயில், நட்சத்திரத்துக்கான கோயில், மொத்தம் வந்து 4 அல்லது 5 கோயில்கள் வரும். நீங்கள் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிறந்திருந்தாலும், பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிறந்திருந்தாலும், பிரதமை திதி, அந்த பிரதமை திதியில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நீங்கள் வந்து அந்த இடத்துல அந்த பிரதமை திதியில் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த வருடம் ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. இது வந்து தன வளர்ச்சின்னு சொல்லலாம்.